ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதியும் கார்த்தியும் என்ன பண்ணுறாங்க, ஹனிமூனுக்கு வந்து போகிறாங்க. அதே இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மாயாவை வந்து இன்னொரு ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து இருக்காங்க. நம்ம மாயா வந்து என்னென்னா எப்படியாச்சும் வந்து ரேவதியும் கார்த்தியும் 2 பேரையும் வந்து பிரிச்சே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க நம்ம மாயாவுக்கு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஹனிமூனுக்கு வந்து நம்ம ரேவதி கிளம்புறா, நீயும் அங்கே கிளம்பி எப்படியாச்சும் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மாயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பணம் ஏற்பாடு எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறேன். நீ வந்து அதே வந்து அவங்க புக் பண்ணிக்கிற அதே வந்து ரெசார்ட்டில் வந்து நீயும் வந்து இன்னொரு ரூம் எடுத்து கொடுக்குறேன். அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தகவல் சொல்லிகிட்டே இரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவரை வந்து ரேவதி வந்து இன்னமும் வெறுத்து போகணும், அந்த அளவுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி வந்து சந்திரகலா வந்து ஃபோன் பண்ணி மாயாவுக்கு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மாயா தான் வந்து இறங்கி வந்து பார்த்திங்கன்னா ரூமில் வந்து போவாங்க. அவங்க வந்து புக் பண்ணியிருக்க கொடுத்த ரூமில் வந்து உள்ளே போயிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டரை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து ரேவதி என்ன பண்ணுவாங்க, இந்த அலங்காரம்லாம் எதுக்கு பண்ணாங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு பண்ண மாதிரி இருக்குது, நீ தானே இந்த மாதிரி பிளான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து எடுத்ததெல்லாம் வந்து நம்ம கார்த்தி தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஏற்பாடு பண்ணி ரேவதி வந்து மனசை வந்து மாற்றுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரேவதி வந்து தப்பாகவே வந்து கார்த்தியை வந்து புரிஞ்சிட்ருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கார்த்தி மேலே வெறுப்பு வர்றதுக்கு நம்ம மாயா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொக்கேயில் வந்து பார்த்திங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட வந்து பொக்கே வந்து கொடுத்துட்டு ஒரு க்ரீட்டிங் கார்டும் வந்து கொடுக்க சொல்லி இந்த மாதிரி வந்து நம்ம வெயிட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு உள்ள நம்மளோட ரேவதி கிட்ட. யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ப்ரோமோவில் வந்து இதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்மளோட கார்த்தி மேலே வந்து ரேவதிக்கு வந்து வெறுப்பு வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து வெயிட்டர் வந்து கொடுத்துட்டு வந்து போயிடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து கார்த்தி உள்ளே வந்ததும் வந்து ரேவதி வந்து கேட்பாங்க, என்ன இது புதுசாக ஒரு ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்ன எனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து பொக்கேவும் இந்த கீட்டிங் கார்டும் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் கொடுக்கல, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து கார்த்தி வந்து உண்மையை தான் சொல்லுவார். ஆனால் வந்து நம்மளோட ரேவதி வந்து நம்ப மாட்டாங்க. நீ கொடுக்கலனா இப்போ தான் ஒரு வெயிட் எடுத்துகிட்டு வந்து நீ தான் கொடுத்த, உங்களோட ஹஸ்பண்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அவன் சொல்கிறது பொய்யா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நம்ம கார்த்தி வந்து என்ன சொன்னாலும் வந்து ரேவதி வந்து நம்புகிற மனநிலையில் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாயாவும் சந்திரகலா இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து நம்மளோட கார்த்தி வந்து கெட்டவன், அவன் வந்து எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து மாற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம கார்த்தி வந்து ரேவதி வந்து எவ்வளோ தான் திட்டினாலும் என்ன தான் வந்து பேசினாலும் வந்து கார்த்தி வந்து அந்த மைண்ட்லேயே வந்து ஏற்றிக்க மாட்டார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேவதி கிட்ட வந்து உண்மையை வந்து நிரூபிக்கணும், மகேஷ் மாயா வந்து தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை நிரூபிக்கணும். இன்னொரு விஷயம் வந்து ரேவதியோட கோவம் வந்து நியாயமானது. யாராக இருந்தாலும் வந்து மகேஷை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க மேலே மகேஷ் மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆசையும் வந்து வச்சுருப்பாங்க, நம்ம மகேஷை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு வந்து மாப்பிள்ளையை மாற்றிட்டு வந்து யாராக இருந்தாலும் வந்து நம்மள சைட்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கார்த்தி வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் வந்து மகேஷ் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு வந்து ரேவதி வந்து நினச்சிட்டு இருந்து உடனே வந்து மாப்பிள்ளையை மாற்றுறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஸோ ரேவதியோட கோவம் வந்து நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அனுசரித்து வந்து நடந்துகிட்டு இருப்பார் பொறுமையாக. சரி ரேவதி வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை புரிஞ்சுப்பா ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ரேவதி வந்து பார்த்திங்கன்னா வந்து கோவத்தில் இருக்க அந்த மாதிரி மகேஷ் மாயா வந்து தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹனிமூன் முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஹனிமூன் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.